பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலையின் தேவன் இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் நீட்டி தந்ததுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையை வாசிக்கிறேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்கள் எந்த மனிதனுடைய கண்களில் காணல, காதில் கேட்கல, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த கால வேளையில நாம் தேவனை நேசிக்கிற, தேவனை அன்பு கூறு, தேவன் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். நம் உருவாகுவதற்கு முன்பே நம்மை நேசித்த தெய்வன் நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல், பாவத்தின் கட்டுகளில் இருந்து விடுவிக்க, ரட்சிக்க தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் தேவன் நம்மை நேசித்து விடுவித்திருக்கிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பு நாம் அவரில் அன்பு கூற வேண்டும். அவர் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார், நம்மை விடுவித்தார். நாம் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பு கூறுவது என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போது. ஏன்னா அன்பான ஒரு நபர், 2 பேர் நல்ல அன்பு கூர்ந்தவர்களாயிருந்தால் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறதை, விரும்புகிறதை, கேட்பதை நிச்சயமாய் 100க்கு 100 நிறைவேற்றுவார்கள். அதுக்கு பேர் தான் அன்பு. ஆனால் நாம் தேவனில் அன்பு கூறும்போது தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிற, நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த ஆலோசனைகளின்படி நாம் நடப்பதுதான் அன்பு. இன்னும் சுருக்கமா வேதம் சொல்லு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அன்பு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனை அன்பு கூறுகிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு, தேவனை நேசிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், விடுதலைகள் எண்ணற்றவை. அது இதுவரை எந்த மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றாத, கண்களில் காணல, காதிலும் கேட்கல, இருதயத்தில் உணர்ந்து கூட பார்க்காத அளவுக்கு தேவனை நேசிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், விடுதலையாக்குவார், அற்புதமாய் வழி நடத்துவார். தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் அது இவ்வுலகத்துக்குரியதும் நித்தியத்துக்குரியது. தேவனை நேசிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நாம் பலதும் விண்ணப்பங்கள், வேண்டுதல் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, அது வேணாப்பா, இதை செய்யுங்கள். ஆனால் தேவனை அன்பு கூறுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு நீ எதிர்பார்க்கிறதை, விரும்புகிறதை, விண்ணப்பிக்கிறதை விட அதிகம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். ஆகவே தேவனை அன்பு கூறுகிற அந்த காரியம் என்கிற தேவ கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, வார்த்தைகளுக்கு, ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து தேவனுடைய அன்பை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நாம் தேவனில் அன்பு கூறுவதை வெளிப்படுத்துவோம். நம்மில் ஆசீர்வாதம் நிறைவானதாய் மாறும். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலைக்காய் நன்றி. ஆண்டவரே, ஒரு தெய்வ பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்க நினைத்திருக்கும் போது, ஆனால் நேசிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மைகள் ஒரு காதிலையும் கேட்கல, ஒரு கண்களும் காணல, எந்த இருதயத்திலும் இதுவரை தோன்றவும் இல்லை என்று சொல்ல, அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற இதை இந்த நாட்களில் எல்லா தெய்வ பிள்ளைகளும் நேசிக்கிற செயல்பாடுகள் வெளிப்பட, அன்பு கூறுகிற விதத்தில் உம்முடைய ஆலோசனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து நடக்க பரிசுத்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா இருதயங்களும் இன்னும் நான் எப்படி அதிகமாய் தேவனை அன்பு கூற முடியும், நேசிக்க முடியும் என்று அறிந்து அதன்படி செய்ய உதவி செய்வீராக. அற்புதங்களை காண உதவி செய்யும். கட்டளையிடப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனில் அன்பு கூறுவோம், அதிசயமான அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless you. Praise the Lord.